அப்படியா மண்டல
எப்பொழுதுமே பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துவதுதான் பெற்றோருடைய கடமை. இருப்பினும் இன்னொரு ஆசை. என்னப்பா? எல்லாத்துக்கும் சென்றீங்களே? ஆமாப்பா. முடித்து விட்டு புத்தகங்களை பெற்று வந்தீங்களா? அப்பா, அனைத்து பாடங்களிலும் நான் தான் முதல் மதிப்பேன். தங்கச்சி போய் சொல்றப்பா? இல்லப்பா, அனைத்து பாடங்களிலும் நான் தான் முதல் மாணவன். அப்பா, அண்ணன் தான் போய் சொல்றாரு. நான் தான் முதல் மதிப்பேன். இல்லப்பா, நான் தான் முதல் இருவருமே முதல் மாணவர்கள். எனக்கு தெரியும், போட்டியே வேண்டாம். இங்க பார் அப்பா, உன்னுடைய தங்கைக்கு அதாவது கன்னி பெண்ணாக இருந்தவள் குமரி பெண்ணாக மாறிவிட்டாள். கன்னி பருவம் நீங்க மங்கை பருவம் அடைந்து விட்டாள். இருப்பினும் நல்ல ஒரு இளவரசனை தேர்ந்தெடுத்து திருமணத்தை செய்ய வேண்டும். திருமணமா? எனக்கா? அண்ணனுக்கு தான் திருமணம். இன்னும் ஒண்ணும் புரியாத பெண்ணா இருக்கீங்க. அண்ணா திருமணம் கண்ணி இருக்க கால மனம் பெறலாமா? அதனால் அப்படி நீ இருக்கும் பொழுது நான் திருமணம் செய்து கொண்டால் நாட்டு மக்கள் என்னை பார்த்து என்ன பேசுவார்கள்? அதனால உனக்கு தான் திருமணம். இல்ல இல்ல, உனக்கு தான் திருமணம். அண்ணனுக்கு திருமணம் நடந்து முடிந்து விட்டது. அப்பா முடிஞ்சு போச்சு சொல்றீங்க? எப்படிங்க ஐயா? உனக்கு திருமணம் நடந்து முடிந்து விட்டது. அப்பா, என்னப்பா இது வார்த்தை? எனக்கு திருமணம் நடந்து விட்டா? உண்மைதான். எப்படி நடந்தது? எப்படி அப்பா நடந்தது? தெரியாமையே எப்படி எனக்கு தெரியாம நடந்தது என்று கேட்க போயிட்டா? ஆமாப்பா, சிறு வயது பாலிய திருமணம் நடந்தது. அதாவது பாலிய திருமணமா? ஆமாண்டா. எப்படி தெரியுமா? எப்படி? என்னுடைய ஒரே ஒரு தங்கையை அமராவதி நாட்டுக்கு கொடுத்தேன், அமரேச மன்னருக்கு. ஆனால் என்னுடைய தங்கையோ ஆண் குழந்தை ஒன்று பெண் குழந்தை எடுத்து நமது நாட்டுக்கு வந்தார்கள். யானும் என்னுடைய தங்கையோ ஒரு மனதாகவே முடிவெடுத்து சாந்தி என்கிற பெண், அதாவது என் தங்கையின் மகளை சாந்தி என்ற பெயரை வைத்து உனக்கு திருமணத்தை முடித்தோம். அண்ணா, உன் மருமகளை வளர்த்து ஆளாக்கி கொண்டு வருகிறேன் என்று கொண்டு சென்றவர் அவருடைய நாட்டுக்கு. மறுமுறை திரும்பவே இல்லை மகனே, திரும்பவே இல்லை. அந்த நாடே அழிந்து விட்டது. அப்படி என்றால் என் மனைவி சாந்தி உயிரோடு இருக்கின்றார்களா இல்லையா என்று ஒன்றுமே புரியவில்லையா? அப்பா, நீங்கள் கூறுவது உண்மை என்றால் இப்பொழுது நான் புறப்படுகின்றேன். என் மனைவி சாந்தி நான் தேடி கண்டுபிடித்து வருகின்றேன். அப்படியா? ஆமா மகனே, இதை தான் நான் எதிர்பார்க்கிறேன். அப்பா, எப்படியாயிலும் என் தங்கையின் கணவர் உன்னுடைய மனைவி சாந்தி அனைவரும் உயிரோடு இருக்கின்றவர்களை பார்த்து உன் மனைவியோடு வந்துவிடு. வா, புறப்பட. அந்த அமராவதி நாட்டிற்கு போவதற்கு எனக்கு வழி தெரியாதப்பா. அப்படியா? இதோ இருக்கின்றான் பார். இவனுக்கு தெரியும். ஐயா, எனக்கு தெரியுங்க ஐயா. எனக்கு தெரியுமா? அவனை கையோடு அழைத்து செல். ஆகட்டும் அப்பா, புறப்பட. தங்கச்சி, அண்ணா, நானும் என் மனைவி சாந்தி அதாவது உன்னுடைய அண்ணையை தேடி செல்கின்றேன். சென்று வரவரை தந்தையை பத்திரமாக பார்த்துக் கொள்ள வேண்டும். தந்தைக்கு எந்த ஒரு குறையும் ஏற்படக்கூடாது. அப்படி ஏதாவது குறை நேர்ந்தால் என்னை பற்றி உனக்கு நன்றாக தெரியும். அண்ணா, அப்பா, தந்தையின் மீது இப்படி ஒரு ஆசை. பிள்ளைகள் என்றால் இப்படித்தான் இருக்கிவிடும். நீ சந்தோஷமா சென்று செஞ்சுவாங்க. அண்ணா, அப்பா, ஆடி பாடி மகிழ்ந்து விட்டு பிறகு வந்து நான் திருமணம் செய்துக்கிறேன்ப்பா. அழைத்து சீக்கிரம் அயல்நாட்டுக்கு சென்று கட்டப்படி முடித்து விட்டு தாயக திரும்பி விட்டேன். ஆனா மனவெளித்து வேலையெல்லாம் எப்படி கண்டு ஒன்றுமே தெரியாது. அப்படியா? ஏண்டா இதெல்லாம் என்ன மேல சொல்லி பார்க்கலாம்? மல்லி இல்ல பார்த்தாயா? இதே மேல சொல்லி பார்க்கலாம். சாமிங்கி. எது? சாமிங்கி. சாமந்தி. இத பார்த்தாயா? இதெல்லாம் மேல சொல்லி பார்க்கலாம். ஏமா? ரோஜா. சரி, அடுத்த மகளை பறித்து ஆர்மாக கொடுத்து ஆர்மாக கூந்தலை துடிக்கனா எவ்வளவு அழகா தெரியுமா? ஆடிக்கொண்டே பாடிக்கொண்டே செல்ல வேண்டும். அப்படியா?
விஜயபுரி கோட்டையை இதில் உள்ள வாயர் படைகளை கடந்து சென்றால் செல்வத்தை களவாடி விடலாம். வருகின்றேன். இந்த விஜயபுரி கோட்டையில் அடைக்கடைக்காக வாயற்படைகள் வந்து கொண்டே இருக்கின்றது. எத்தனை வாயற்படைகள் வந்தாலும் அத்தனையும் கிடைக்க வேண்டும், செல்வத்தை களவாட வேண்டும். வருகின்றது. அதனால் நம்முடைய கோட்டைக்குள் ஓய்வு எடுக்கிறேன். அப்படியா? யாரும் பார்த்து